ச்சே, இதை நான் நோட் பண்ணாமல் விட்டேனே. ஆக்சுவலாக பிக் பாஸ் அப்டேட் அப்படின்னா நம்ம ரொம்பவே கண்ணுங்கருத்தமாக சோஷியல் மீடியாவை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. எனி டைம் வேணால் எந்த விஷயத்தை வேணால் அவங்க வெளியில் விடுவாங்க. அதை நம்ம பார்த்து டக்குன்னு அதை பற்றி பேசினா மட்டும்தான் பிபியில் நம்ம சர்வை பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நான் கொஞ்சமாக கவனத்தை செதற விட்டுட்டேன் அப்படின்னு நானே ஓப்பனாக ஒத்துக்கிறேன். காரணம் என்னென்னா, நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு, ஆனால் நான் எதையுமே கவனிக்காமல் இருந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த சேனலில் நம்ம ஒர்க் பண்ணும்போது 24 hours நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ எனக்கு சில கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால என்னால் சரியாக சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ண முடியல. இந்த தப்பை நான் எப்போ உணர்ந்தேன் அப்படின்னா, போன வீடியோவில் நம்ம ஒரு கமெண்ட்டை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக செம மாசான அப்டேட் பிக் பாஸ் சீசன் 8 தமிழை பற்றி விட்டுருக்குறாங்க. அதுவும் விஜய் டிவி வாட்ஸ்அப் சேனல்லையும் ட்விட்டர்லையும் வந்திருக்கு. ஸோ நம்ம யூடியூப்பை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 2 விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலை. இனிமேல் இந்த தப்பு நடக்காமல் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்துக்கிறேங்க. சரி, என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காத சிலரும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த முறை பிக் பாஸ் சீசன் 8 அப்படிங்கிறது புது ஹோஸ்ட் மூலமாக தொடங்கப்பட போகிறது. அது விஜய் சேதுபதி அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ 7 சீசனாக கமலஹாசன் அவர்கள் இருந்த இந்த ஷோ இப்போ வேற ஆள் மாறுறாங்க அப்படின்னும் போது நிறைய சேஞ்சஸ் உள்ள கொண்டு வரதுக்கான முடிவில் இருக்கிறாங்க விஜய் டிவி, ஹாட் ஸ்டார். அது மட்டும் இல்லாமல் ஹெண்டமால் ஷைன் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் ப்ரோமோவே தாறுமாறா வேற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக விஜய் சேதுபதி அவர்களுக்கு என்ன டேக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் செல்வன் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம கமலஹாசன் அவர்களுக்கு உலகநாயகன் அப்படின்ற மாதிரியான ஒரு டேக் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு சின்ன டீசர் ஒன்று விட்டாங்க. விஜய் சேதுபதி தான் இந்த பிபி சீசன் 8க்கான தமிழ் ஹோஸ்ட் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு டீசர் மாதிரி விட்டுருந்தாங்க. அந்த டீசர் மேலே ஏகப்பட்ட கமெண்ட் மக்களுக்கு இருந்துச்சு. என்ன இதெல்லாம் ஒரு டீசரா, இதெல்லாம் ஒரு வீடியோவா, ஒன்றுமே இல்லையே உள்ள, என்ன இவ்வளோ மொக்கையாக விஜய் சேதுபதியை காட்டுறாங்க, இந்த ஷோ ஒரு ஹைப்பே இல்லாமல் இருக்கே அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் நிறைய சமூக வலைதளங்களில் போச்சு. நிச்சயமாக இதெல்லாம் டீம் பார்த்துருப்பாங்க, பிக் பாஸ் டீம் பார்த்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் இப்போ என்ன பிளானில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சரியாக 5 மணிக்கு ப்ரோமோ வெளியாகுது. ப்ரோமோ தானே வெளியாகுது, இதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக இவங்க ரிலீஸ் பண்ணல ப்ரோமோவை, மக்கள் செல்வன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற வகையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டையே கையில் எடுத்துருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 10 முக்கியமான மாவட்டங்களை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இங்கே சென்னை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், விருதுநகர், இப்படி 10 இடங்களை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 10 இடங்களில் மக்கள் மத்தியில் 5 மணிக்கு சரியாக இன்று 5 மணிக்கு ப்ரோமோ வெளியாக போகுது. ஸ்க்ரீன் போட்டு பண்ண போகிறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. இந்த ப்ரோமோவில் என்ன மாதிரியான விஷயங்கள் காட்ட போகிறாங்க அப்படின்றத சில பேர் பேசியிருக்காங்க. ஸோ மக்கள் செல்வன் அப்படின்றதுனால மக்கள்கிட்டயே போயிட்டு இந்த ஷோவை பற்றி விஜய் சேதுபதி அவர்கள் பேச போகிறாங்க. இந்த வருடம் நான் தான் பண்ண போகிறேன், இதை எப்படி பண்ணலாம், நான் பண்ணுறதுல உங்களுக்கு சந்தோஷமா, இப்படின்ற விஷயங்களை விஜய் சேதுபதி அவர்களே மக்கள் மத்தியில் டைரெக்டாக போய் பேச போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு 5 மணிக்கு வரப்போகிற இந்த ப்ரோமோ வேற லெவலில் இந்த ஒட்டுமொத்த பிக் பாஸ்லையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கமலஹாசன் அவர்களுக்கு இத்தனை நாள் இந்த மாதிரியான ஐடியாலாம் ஏன் இல்லை, புதுசாக மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த ஷோவை என்ன பண்ணணும், ஸ்டார்டிங்லேயே மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுனால மக்கள் மத்தியிலேயே இந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ண போகிறாங்க விஜய் டிவி. ஸோ இது வேற லெவலில் இருக்க போகுது. 5 மணிக்கு நமக்கு அதை பார்க்கும்போது தான் எவ்வளோ கூஸ்பம் மூமெண்ட் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல, ஆனால் நான் நிச்சயமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன தான் யூனிக்காக இவங்க பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த ப்ரோமோ பார்த்துட்டு அதை பற்றின ஒரு ரிவ்யூ நம்ம அதுக்கப்புறமா போடலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைலில் இந்த முறை ப்ரோமோ வெளியாக போகுது அப்படின்றது அந்த ப்ரோமோலே சொல்லிடுவாங்க. எந்த எண்ணிக்கை இந்த நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இந்த சீசன் 8 அப்படின்றதுக்கான பேட்டர்ன் என்ன, எப்படி கண்டஸ்டன்ஸ் இருக்க போகிறாங்க, இது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிடலாம் இந்த ப்ரோமோவில். ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது நான் அரவிந்தன்.